இரவு 10 மணிக்கு படுக்கைக்கு செல்கிறீர்கள். ஆனால் கண்களை மூடினால் எண்ணங்கள் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாளைய வேலை, நேற்று நடந்த சம்பவம், அடுத்த வார கட்டணம் எல்லாம் சேர்ந்து உங்களை விழித்திருக்க வைக்கிறது. கடிகாரம் 2, 3, 4 என்று நகர்ந்து கொண்டே இருக்கிறது. காலையில் எழுந்ததும் இன்னும் 100 கிலோமீட்டர் ஓடிய களைப்பு. இது உங்கள் அனுபவமாக இருந்தால் நீங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் 3இல் ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது தூக்கமின்மையால் பாதிக்கப்படுகிறார்கள். இன்று இந்த தூக்கமின்மை ஏன் வருகிறது, அதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் என்ன என்பதை ஆழமாக பார்ப்போம். புரிந்தால்தானே தீர்வு காண முடியும். முதலில், தூக்கமின்மை என்றால் என்ன? இது வெறும் தூக்கம் வராமல் இருப்பது மட்டுமல்ல. இது 3 வகையாக இருக்கலாம். முதலாவது, தூக்கம் தொடங்க மறுப்பது. படுக்கைக்கு சென்று மணிக்கணக்கில் தூக்கம் வராமல் இருப்பது. இரண்டாவது, தூக்கம் நிலைக்க மறுப்பது. நன்றாக தூங்கினாலும் நடுவில் அடிக்கடி விழித்து விடுவது, மீண்டும் தூங்க முடியாமல் இருப்பது. மூன்றாவது, அதிகாலை விழிப்பு. காலை 3 அல்லது 4 மணிக்கு விழித்துவிட்டு மீண்டும் தூங்க முடியாமல் இருப்பது. இது கடுமையானது. சில நாட்கள் மட்டும் அல்லது நாள்பட்ட வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் தொடர்வது. முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் மற்றும் கவலை, ஆன்சைட்டி. நமது மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். பகலில் நடந்த அனைத்தையும் இரவில் பதிவு செய்து பகுப்பாய்வு செய்கிறது. வேலையில் பிரச்சனை, போனஸ் குறைவு, முதலாளியிடம் வசவு. குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளின் எதிர்காலம், கடன், வருமானம், செலவு. இந்த எண்ணங்கள் மூளையின் அலர்ட் சிஸ்டமை ஆன் செய்து விடுகின்றன. உடல் போர் அல்லது பறத்தல், ஃபைட் ஆர் ஃப்ளைட் முறையில் சென்று கார்டிலோஸ் ஹார்மோன்களை அதிகமாக சுரக்க செய்கிறது. இதன் விளைவு விழிப்பு, விழிப்பு, விழிப்பு. இரண்டாவது காரணம், நமது தினசரி பழக்கங்களே நமக்கு எதிரியாக மாறுவது. ஸ்கிரீன் டைம். படுக்கையில் படுத்தபடி மொபைல், டிவி, லேப்டாப் இவற்றிலிருந்து வெளிப்படும் நீல ஒளி, ப்ளூ லைட், மூளையின் மெலட்டோனின் உற்பத்தியை நிறுத்திவிடுகிறது. மெலட்டோனின் தான் நம்மை தூங்க வைக்கும் ஹார்மோன். காஃபின் மற்றும் நிக்கோட்டின். மாலை 4 மணிக்கு மேல் காஃபி, டீ, சிகரெட் இவை தூக்கத்தை விரட்டும். இரவு உணவு. படுக்கைக்கு முன் கனமான, காரமான உணவு செரிமானம், தூக்கத்தை கெடுக்கும். தொடர்ச்சியற்ற தூக்க நேரம். தினமும் ஒரே நேரத்தில் படுக்கைக்கு செல்லாமல் மாறி மாறி படுப்பது. மூன்றாவது காரணம், மனநல கோளாறுகள். தூக்கமின்மை பல மனநல பிரச்சனைகளின் அறிகுறியாக இருக்கலாம். மன அழுத்தம், டிப்ரெஷன் சிலருக்கு அதிகமாக தூங்க வைக்கும், சிலருக்கு தூக்கமே வராமல் செய்யும். பதற்றக் கோளாறு, ஆன்சைட்டி டிசார்டர்ஸ். தொடர்ந்து கவலை, பதற்றம் தூக்கத்தை கெடுக்கும். இருமுனை கோளாறு, பைபோலர் டிசார்டர். மேனியா கட்டத்தில் தூக்கமே வராது. அதிர்ச்சிகரமான அனுபவங்கள், கெட்ட கனவுகள், நினைவுகள் தூக்கத்தை கெடுக்கும். இந்த சூழ்நிலைகளில் தூக்கமின்மை என்பது பனிப்பாறையின் முனை மட்டுமே. அடிப்படை காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை ஏற்படுத்துவது முக்கியம். நான்காவது காரணம், உடல்நல பிரச்சனைகள். பல உடல் நோய்கள் நேரடியாக தூக்கத்தை பாதிக்கும். நாள்பட்ட வலி, மூட்டுவலி, முதுகுவலி, தலைவலி. வலி இருந்தால் எப்படி தூங்க முடியும்? சுவாச பிரச்சனைகள், ஆஸ்துமா, உவ்வாய்மா, சைனஸ். இரவில் மூச்சு திணறல். செரிமான பிரச்சனைகள், அமிலவாந்தி, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், வாயு. தைராய்டு பிரச்சனைகள், அதிதைராய்டு, ஹைப்பர் தைராய்டிசம். உடல் வெப்பத்தை அதிகரித்து தூக்கத்தை கெடுக்கும். சிறுநீர் பிரச்சனைகள், அடிக்கடி சிறுநீர் கழிக்க இயல வேண்டி இருப்பது. இந்த பிரச்சனைகள் இருந்தால் அவற்றிற்கு மருத்துவ சிகிச்சை எடுப்பது தூக்கத்தை மேம்படுத்தும். ஐந்தாவது காரணம், நாம் எடுக்கும் மருந்துகளின் பக்க விளைவுகள். ஆச்சரியமாக இருக்கிறதா? சில மருந்துகள் தூக்கத்தை கெடுக்கும். ஆன்டி டிப்ரெசன்ஸ், சில மன அழுத்த மருந்துகள். இரத்த அழுத்த மருந்துகள், பிளட் பிரஷர் மெடிகேஷன்ஸ் சில வகைகள். ஸ்டெராய்ட்ஸ், அலர்ச்சி எதிர்ப்பு மருந்துகள். ஆஸ்துமா மெடிகேஷன்ஸ், ப்ரோஞ்சோடைலேட்டர்கள். தைராய்டு மருந்துகள், பார்க்கின்சன் மருந்துகள், ஏடிஹெச்டி மருந்துகள். நீங்கள் ஏதேனும் மருந்து எடுத்துக்கொண்டால் அதன் பக்க விளைவுகளை பற்றி மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் மருந்தை மாற்றிக்கொள்ளலாம். ஆறாவது காரணம், வாழ்க்கை முறை மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள். ஷிஃப்ட் வேலை, ஷிஃப்ட் ஒர்க். இரவு ஷிஃப்ட், மாறி மாறி வரும் வேலை நேரம் உடலின் உள்கடிகாரம் சர்க்காடியன் ரிதத்தை சீர்குலைத்து விடும். ஜெட்லாக், நேர மண்டலங்களை கடந்து பயணிப்பது. பகலில் அதிக நேரம் தூங்குவது, மாலையில் தூக்கம் வராமல் போகும். உடற்பயிற்சி இல்லாமை, உடல் சோர்வடையாததால் தூக்கம் வராமல் போகலாம். ஆனால் படுக்கைக்கு முன் கடுமையான உடற்பயிற்சியும் தூக்கத்தை கெடுக்கும். சத்தமான சூழல், வெளிச்சம், அதிக வெப்பம், குளிர். ஏழாவது காரணம், பிற தூக்க கோளாறுகள். சில சமயம்
தூக்கமின்மை என்பது வேறு தூக்க கோளாறின் அறிகுறியாக இருக்கலாம். ஸ்லீப் அப்னியா, தூக்கத்தில் மூச்சு நின்று போவது. இதனால் நடுவில் அடிக்கடி விழித்துக் கொள்வீர்கள், ஆனால் ஞாபகம் இருக்காது. காலையில் களைப்பாக இருக்கும். ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், கால்கள் அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் போலிருக்கும். இது தூக்கத்தை கெடுக்கும். டிலேடு ஸ்லீப் ஃபேஸ் சிண்ட்ரோம், உடலில் உள்கடிகாரம் 2-3 மணி நேரம் பின்னால் இயங்கும். இரவு 2 மணிக்கு தான் தூக்கம் வரும். இவை போன்ற பிரச்சனைகள் இருந்தால் ஸ்லீப் ஸ்டடி தேவைப்படலாம். 8வது காரணம், நமக்கு தெரிந்த நாம் சேர்க்கும் விஷயங்கள். கெஃபைன், காஃபி, டீ, சாக்லேட், சில குளிர்பானங்கள் இவை மூளையை தூண்டும். மாலை 4 மணிக்கு மேல் கெஃபைனை தவிர்க்கலாம். நிக்கோட்டின், புகைப்பிடிப்பது ஒரு தூண்டல். புகைப்பிடிப்பவர்களுக்கு தூக்கம் வருவதில் சிரமம் அதிகம். ஆல்கஹால், மது உங்களை ஆரம்பத்தில் தூங்க வைக்கலாம், ஆனால் இரவின் 2ஆம் பாதியில் தூக்கத்தை கெடுத்து நடுவில் விழிக்க வைத்துவிடும். மது தூக்கத்தின் தரத்தை மிக மோசமாக பாதிக்கும். 9வது காரணம், வயதாகுதல். நமக்கு வயதாக ஆக நமது தூக்க முறையில் இயற்கையான மாற்றங்கள் நிகழ்கின்றன. மெலோட்டின் உற்பத்தி குறைகிறது. ஆழ்ந்த தூக்கம் டீப் ஸ்லீப் குறைகிறது. இரவில் அடிக்கடி விழித்துக் கொள்வது, அதிகாலையில் எழுந்து விடுவது சகஜமாகிறது. உடல் நல பிரச்சனைகள், மருந்துகள் எல்லாம் சேர்ந்து தூக்கத்தை பாதிக்கும். இருந்தாலும் வயதானாலும் நல்ல தூக்கம் சாத்தியம்தான். ஆரோக்கியமான பழக்கங்கள் உதவும். 10வது காரணம், ஹார்மோன் மாற்றங்கள், குறிப்பாக பெண்களுக்கு. வாழ்க்கையில் பல கட்டங்களில் ஹார்மோன் மாற்றங்கள் தூக்கத்தை பாதிக்கும். மாதவிடாய், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், PMS காலத்தில் தூக்கமின்மை பொதுவானது. கர்ப்பம், முதல் 3 மாதங்களில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், உடல் அசௌகரியம். கடைசி 3 மாதங்களில் வயிறு பெரிதாகி வசதியாக படுப்பதில் சிரமம். மாதவிடாய் நிறுத்தம், சூடான பொத்தல், ஹாட் ஃப்ளேஷஸ், இரவில் வியர்த்தல் தூக்கத்தை கெடுக்கும். சுருக்கமாக, தூக்கமின்மைக்கான 10 முக்கிய காரணங்கள்: மன அழுத்தம் மற்றும் கவலை, தவறான தூக்க பழக்கங்கள், மனநல கோளாறுகள், உடல்நல பிரச்சனைகள், மருந்துகளின் பக்க விளைவுகள், வாழ்க்கை முறை காரணிகள், தூக்க கோளாறுகள், கெஃபைன், மது, புகை, வயதாகுதல், ஹார்மோன் மாற்றங்கள். இப்போது காரணங்கள் தெரிந்துவிட்டது. அடுத்தது என்ன? முதலாவது, உங்கள் காரணத்தை அடையாளம் காணுங்கள். மேலே சொன்னவற்றில் எது உங்களுக்கு பொருந்துகிறது? 2வது, நல்ல தூக்க பழக்கங்களை உருவாக்குங்கள். ஒரே நேரத்தில் படுக்கைக்கு செல்லுங்கள். படுக்கையில் மொபைலை தவிருங்கள். படுக்கை அறை இருட்டாக வையுங்கள். 3, மாலை 4 மணிக்கு மேல் கெஃபைன் தவிருங்கள். 4, படுக்கைக்கு முன் ரிலாக்ஸ் செய்யுங்கள். புத்தகம் படியுங்கள், இசை கேளுங்கள், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யுங்கள். 5, தொடர்ந்தால் மருத்துவரை அணுகுங்கள். அடிப்படை காரணத்தை கண்டுபிடித்து சிகிச்சை எடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை லைக் பண்ணி தூக்கமின்மையால் அவதிப்படும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். ஒரு பகிர்வு ஒரு நிம்மதியான இரவை கொடுக்கும். உங்கள் அனுபவங்களை, உங்கள் கேள்விகளை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல தூக்கம், நல்ல வாழ்க்கை பற்றி மேலும் அறிய எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை அடிக்கவும். உங்கள் இரவுகள் நிம்மதியாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.